டே 22 ஆஃப் கொழுப்பு சேலஞ்ச். நம்ம மச்சா கால் பண்ணி வாடா வெளியே போலாம், நான் ஜிம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து நான் போட வேண்டிய என்னோட கார்டியோ ஒர்க்கட்டும், இன்னைக்கு போட வேண்டிய புஷ் ஒர்க் 3 செஸ்ட் 2 ஷோல்டர் 2 ட்ரை. இன்னைக்கு நாளை என் பயிற்சி கொடுத்து நான் முடிச்சுக்கின்னு ஸ்டே ஆடுன்னு சொல்லிட்டு ஜிம்ல தான் நான் கிளம்பிட்டேன். லேட் ஆயிடுச்சுன்னா அவன் அசிங்கமா திட்டுவான். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எங்க அம்மா போட்டு இந்த ஜூஸ் மடக்குன்னு குடிச்சிட்டு நம்ம பைபிள்ல இருந்து கால் வந்து குடுக்குன்னு அங்க இருந்து ஓடிட்டேன். நீ செத்தண்டா செகண்ட் மனசுல நினைச்சுக்கிட்டேன். நம்மளுக்காக வெயிட் பண்ணி வர ஒருத்தன் வண்டியா கேட்பான் சொன்னால அது இவன் தான். அசிங்கமா கேட்டான்னு கேட்பேன், சொல்ல மாட்டேன், கான்ஃபிடென்ஷியல். இவர் பேர் தான் மூ, இவங்க எக்ஸ் செல்லமா கூடுவாங்க. கோவிந்தா எவ்வளவு அடிப்பட்டாலும் திருப்பி அங்கேயே போறான். சரி நாங்க கிளம்பி பீச்சுக்கு வந்துடும். பீச்சுக்கு வந்து சோளம் வாங்கி ஒன்று வாயில முக்கிட்டு இதை சாப்பிட்டு ஸ்டார் பக்ஸ்குள்ள வாடான்றானுங்க. இல்ல எனக்கு புரியல. கோவிந்தாங்க உட்காந்து ஃபீல் பண்ணி இருந்தான் கேட்டா என்ன தெரியுமா குஞ்சல செருப்பு அடி நிச்சயம். கோவிந்தா இதே வச்சு விளையாடி இருந்தான். என்னதுன்னு கேட்டா இதானே என் போனு அப்படின்றான். உந்தான்னு கேட்டா இல்ல என் ஃப்ரெண்டுதுன்றான். பெஸி ஈவினிங்ல இது மாதிரி அழகழகான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நாங்க போன ஹோட்டல் தான் ரசனைன்னு ஒரு ஹோட்டல். ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்து. கோலத்தை கீழே போட்டதான் அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு இவங்க மேலே போட்டுட்டாங்க. மெனு கூட குத்து இதோட ஆர்டர் பண்றான்னு குத்துட்டாங்க. இங்கிலீஷ்ல தசு புசுன்னு போட்டு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நான் முடிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு, பட் நான் வெஜிடேரியன். நம்ம மூ அவங்க அப்பா திட்டுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவர் போயிட்ட பிறகு இவர் பின்னாடி கிளம்பி வந்துட்டார். ஒரு குத்தாட்டை போட்டு நாங்கள் அங்கேருந்து ஜூஸ் குடிச்சிட்டு கோவிந்தன் சம்பளம் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டானுங்க. சரி கைஸ், நான் போயிட்டு வரேன். பாய் பாய். இன்னைக்கு சுபரமன் ஆக போறேன் கைஸ். பாய் பாய்.